சொன்னீங்க இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பேய் பிடிக்கிறது அப்படின்றது அது தனி ரகமாமா? ஆமாமா, நீ நேத்து வந்து நான் நேராவே காமிச்சிருக்கேன். புரியுதுமா? பேய் பிசாசுன்னு சொல்றது வந்துட்டு மனுஷெல்லாம் ஏவி விட முடியாது. இப்போ ஒரு சின்ன பொண்ணு சின்ன பையன் இந்த ட்ரெயின்ல அடிப்படுறவங்க, பஸ்ல அடிப்படுறவங்க, அந்த மாதிரி அகாதுகா துர்மரணம் அடைஞ்சவங்க அவங்கதான் ஆத்மாவா பேயா வந்து கொடுப்பாங்க. அந்த ஆத்மா நம்ம கிட்ட வந்து பேசும். மேல இப்ப பிடிச்சுன்னா அந்த ஆத்மா வந்து நான் எதுக்காக பிடிச்சேன், எப்படி செத்தணும், அது நம்ம கிட்ட பேசும். இப்போ வந்து அவங்களுடைய ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் ஒரு உடம்பு தேவை. ஆமா ஆமா. அதே மாதிரி மோகினின்னு ஒரு வகை, அது மோசமானது. முன்னாடி ஒரு பையனை விடுவாங்க, நானே அழுதுட்டேன். ரொம்ப புள்ளை உறிஞ்சி எடுத்துரும். அது உரிய 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 இந்த கண் என்ன பண்ணும், இந்த இடத்துல அப்படியே கருப்பு வளையம் வரும். வயசு பசங்களுக்கு தூங்க விடாது, ரூம்ல தனியா வைக்கும். அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும். கல்யாணம் ஆன ஆண்களையும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிக்கும். வாலிபர்கள் அவங்களுடைய ஆண் உறுப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு மகளே, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு.